உலகையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தற்போது 5வது வாரத்தை எட்டியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து அதிரடியாக ஒரு 5 அம்ச சமாதான திட்டத்தை முன்வைத்துள்ளன. அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் இந்த போரில் ஆசிய நாடுகளின் இந்த திடீர் தலையீடு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. சீனாவின் பெய்ஜிங் நகரில் இருநாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த முக்கிய ஆலோசனைகள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக போரை நிறுத்த வேண்டும், இரு நாடுகளின் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி நிலையங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வதேச வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் கடல் வழியை உடனடியாக திறந்து சரக்கு கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் தீவிரமாக வலியுறுத்துகின்றன. சீனாவின் இந்த சமாதான முயற்சிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார காரணமும் எழுந்துள்ளது. ஈரானிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடு சீனாதான். எனவே கடல்வழி போக்குவரத்து முடங்கினால் அது சீனாவின் பொருளாதாரத்தை படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும். மறுபுறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தான் ஒரு ரகசிய தூதராக செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தானுக்கு உள்ளேயே தற்போது இஸ்லாமிய மக்களிடையே மாபெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இது பாகிஸ்தான் அரசுக்கு மிகப்பெரிய உள்நாட்டு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளின் இந்த திடீர் சமாதான திட்டம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்தவொரு நேரடியான பதிலும் அளிக்கவில்லை. மாறாக ஈரானுடனான தங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாகவே சென்று கொண்டிருப்பதாக அவர் மிக சாதாரணமாக கடந்து சென்று விட்டார். காகிதங்களில் சமாதான திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் களத்தில் இன்னும் இராணுவ தாக்குதல்கள் ஓய்ந்தபாடில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இந்த சமாதான முன்னெடுப்பு ஈரானை அமைதிப்படுத்துமா அல்லது போரை மேலும் தீவிரமாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.